வணக்கம் நண்பர்களே, தமிழ் இலக்கியம் பற்றிய உங்கள் அறிவை சோதிக்கும் 10 சுவாரஸ்யமான வினாக்கள் இதோ. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 விடைகள் கொடுக்கப்படும். சரியான பதிலை மனதில் தேர்வு செய்ய 5 வினாடிகள் அவகாசம் இருக்கும். நேரம் முடிந்ததும் சரியான பதிலை அறிவிப்போம். வாருங்கள் தொடங்கலாம். 1. தமிழின் தொன்மையை எடுத்துரைக்கும் இலக்கண நூல் எது? ஏ. நன்னூல். பி. தொல்காப்பியம். சி. யாப்பருங்கலம். டி. வீர சோழியம். சரியான பதில் பி. தொல்காப்பியம். 2. திருக்குறளை இயற்றியவர் யார்? ஏ. கம்பர். பி. ஔவையார். சி. திருவள்ளுவர். டி. இளங்கோ அடிகள். சரியான பதில் சி. திருவள்ளுவர். 3. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள் உள்ளன? ஏ. 1000. பி. 1200. சி. 1330. டி. 1500. சரியான பதில் சி. 1330. 4. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஏ. கம்பர். பி. இளங்கோ அடிகள். சி. சீத்தலை சாத்தனார். டி. பாரதியார். சரியான பதில் பி. இளங்கோ அடிகள். 5. மணிமேகலையை இயற்றியவர் யார்? ஏ. இளங்கோ அடிகள். பி. கம்பர். சி. சீத்தலை சாத்தனார். டி. திருவள்ளுவர். சரியான பதில் சி. சீத்தலை சாத்தனார். 6. தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. பாரதிதாசன். பி. கண்ணதாசன். சி. சுப்பிரமணிய பாரதி. டி. நாமக்கல் கவிஞர். சரியான பதில் சி. சுப்பிரமணிய பாரதி. 7. பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. பாரதிதாசன். பி. பாரதியார். சி. ஔவையார். டி. கம்பர். சரியான பதில் ஏ. பாரதிதாசன். 8. தமிழின் முதல் காப்பியம் எது? ஏ. மணிமேகலை. பி. சீவக சிந்தாமணி. சி. சிலப்பதிகாரம். டி. வளையாபதி. சரியான பதில் சி. சிலப்பதிகாரம். 9. திருக்குறள் எத்தனை அதிகாரங்களைக் கொண்டது? ஏ. 120. பி. 130. சி. 133. டி. 150. சரியான பதில் சி. 133. 10. தமிழின் 3 சங்கங்கள் நடைபெற்ற இடம் எது? ஏ. தஞ்சாவூர். பி. மதுரை. சி. காஞ்சிபுரம். டி. சிதம்பரம். சரியான பதில் பி. மதுரை. முடிவு. எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தீர்கள்? உங்கள் மதிப்பெண்ணை கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தமிழ் வினாடி வினாக்களுக்கு எங்களை தொடர்ந்து பாருங்கள்.